ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஹோர்மோஸ் நீரிணையை மூடினால் உங்களுடைய நாடே இருக்காது அப்படின்னு மறுபடியும் ஒரு எச்சரிக்கையை டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 14 அம்ச ஒப்பந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு லெபனானுடைய தெற்கு பகுதியை நாங்கள் விடமாட்டோம், அங்கே தான் எங்களுடைய படைகளை நாங்கள் நிறுத்துவோம், அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவிற்கு இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு. ஹார்மோஸ் திறக்கப்பட வேண்டும், கச்சா எண்ணெய் விலை குறைக்கப்பட வேண்டும். இது அமெரிக்காவுக்கான நிர்பந்தம். ஆனால் இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் என்பது முழுவதும் லெபனான் முழுவதும் இல்லைன்னா கூட தெற்கு லெபனானை பிடிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான், எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இது ஒரு முதல் முரண்பாடு. இப்போ இன்றைக்கி ஈரான் என்ன முடிவாக சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரம்பும் நெதன்யாவும் சேர்ந்து ப்ளே பண்ணுறாங்க. இதை ரகசிய கூட்டணி வைத்து ஈரானை இந்த ஒப்பந்தத்தில் சிக்க வைத்து அவங்க காரியத்தை சாதிக்க நினைக்கிறாங்க. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹோர்மோஸ் நீரிணையை மூடினால் உங்களுடைய நாடே இருக்காது அப்படின்னு மறுபடியும் ஒரு எச்சரிக்கையை டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 14 அம்ச ஒப்பந்த கையெழுத்து ஆனதுக்கு பிறகும் கூட தேவைப்பட்டால் அந்த ஹோர்மோஸ் அணையை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி அவர் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ட்ரம்போட அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு லெபனானுடைய தெற்கு பகுதியை நாங்கள் விடமாட்டோம், அங்கே தான் எங்களுடைய படைகளை நாங்கள் நிறுத்துவோம், அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அறிவிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஒப்பந்தத்துக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடுகளும் குழப்படிகளும் ஏற்படுறதுக்கான காரணம் இல்லை, இந்த ஒப்பந்தம் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒப்பந்தமாக இருக்குது. அமெரிக்காவுக்கு ஈரானோட ஒப்பந்தம் போட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது ஒன்று. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஈரானோட ஒப்பந்தம் போடுவதில் விருப்பம் இல்லை. அமெரிக்காவிற்கு இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது. ஹார்மோஸ் திறக்கப்பட வேண்டும், கச்சா எண்ணெய் விலை குறைக்கப்பட வேண்டும். இது அமெரிக்காவுக்கான நிர்பந்தம். ஆனால் இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் என்பது முழுவதும் லெபனான் முழுவதும் இல்லைன்னா கூட தெற்கு லெபனானை பிடிக்க வேண்டும், எல்லையை விரிவுபடுத்த வேண்டும். இப்படி அவங்களுடையது. அப்போ இந்த ஒப்பந்தம் இன்னும் முழுமையடையலை. ஒரு தற்காலிக ஒப்பந்தம் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போது பிரான்ஸில் வெர்சாயில் வைத்து ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் ட்ரம்பும் சந்தித்ததை நம்ம பார்த்தோம். 14 அம்சம் கொண்ட அந்த விஷயங்கள் பேசப்பட்டன. 14 அம்சங்களில் முக்கியமானது எல்லாமே ஈரானுக்கு சாதகமான விஷயம்தான். எங்களுக்கு 2 நாடுகளுக்கும் நீங்கள் இறையாண்மையை மதிக்கணும், கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி அந்த நிதி பண்ணணும், ஈரான் விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஹார்மோஸில் இந்த கப்பல்கள் போவது எல்லாமே ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், இப்படி பல்வேறு விதமான அமெரிக்க படைகள் வாபஸ் வாங்கணும், இப்படி பல்வேறு விதமான நிபந்தனைகள் ஈரானுக்கு சாதகமான நிபந்தனைகள் தான். ஒரே ஒரு நிபந்தனையை தவிர இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயந்தான். அதுவும் சொல்லப்போனால் 60% செறிவூட்டப்பட்டதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஈரானுக்கு சாதகமான விஷயங்கள் தான் அந்த நிபந்தனைகளாக இருந்தன. இப்போ ட்ரம்ப் இதற்கெல்லாம் ஏன் ஒத்துக்கிட்டாரு? இப்போ என்ன பிரச்சனை? அப்போ இன்னொரு 60 நாட்களுக்குள் ஒரு நிரந்தரமான ஒப்பந்தம் ஏற்படும் அப்படி தான் 2 பேரும் பேசினாங்க. பிரான்ஸில் இருக்கின்ற வெர்சாயில் தான் வச்சு பேசினாங்க. இந்த வெர்சாய்ங்கிற அரண்மனை ரொம்ப புகழ்பெற்ற அரண்மனை. சொல்லப்போனால் பிரான்ஸுடைய மன்னர் 14ஆம் லூயிஸ்க்கு சொந்தமான அரண்மனை அப்போ கட்டப்பட்டது. ஏன் இந்த வெர்சாய் சொல்கிறேன்னா, முதலாம் உலக யுத்தம் நடந்து ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வும் அந்த வெர்சாய் மாளிகையில் தான் நடந்தது. ஜெர்மனுக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் நடந்த ஒப்பந்தமும் வெர்சாயில் தான் நடந்தது. அப்பொழுது அமெரிக்கா முதன்முறையாக தன்னை ஒரு வளர்ந்த நாடாக வெளிப்படுத்திய தருணம் அதுதான். அப்போ அந்த வெர்சாய் மாளிகையில் வச்சு ஒப்பந்தம் போடுறாங்க. அதில் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இன்னொரு 30 நாட்களுக்குள் நாங்கள் அமெரிக்கா படையை நாங்கள் கப்பலில் முற்றுகையெல்லாம் தளர்த்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை ட்ரம்ப் கொடுக்குறார். இந்த 2 மாத காலத்திற்குள் ஈரான் டெலிகேட்ஸுக்கும் அமெரிக்கா டெலிகேட்ஸுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முடிவுகள் எட்டப்படும், ஒரு இறுதி ஒரு ஒப்பந்தம் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுமூகமாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அதனுடைய நீட்சியாக தான் நேற்று இன்றைக்கெலாம் இதில் சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில்
ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் யாராக்கி உட்பட அந்த டெலிகேட்ஸ்லாம் போனாங்க. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் எல்லாம் அந்த குழுலாம் போனாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, சுமூகமாக போயிட்டுருக்குங்கிறது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான், எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இது ஒரு முதல் முரண்பாடு. இரண்டாவது முரண்பாடு, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லெபனான் விஷயத்தில் இந்த ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டோம், லெபனானுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை என்பது இந்த ஒப்பந்தத்தை சம்பந்தம் இல்லை, இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது, சேர்க்க முடியாது, தெற்கு லெபனானை நாங்கள் பிடித்ததை விடமாட்டோம் என்று இஸ்ரேலுடைய பேச்சு. அதோட சேர்த்து நெதனியாக கூடுதலாக ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து ஈரானுக்கு கிடைக்காமல் தடுப்போம் அப்படிங்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேலும் செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் இருக்கு, ஆனால் எவ்வளோ இருக்குன்னு வெளியே தெரியாது. அது ஒரு பக்கம். இப்போ பிரச்சனை எங்க, நான் என்ன கேட்குறேன், சண்டை வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு மட்டுமா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். இது சொல்ல போனால் இஸ்ரேலுக்கு சாதகமாக தான் அமெரிக்கா வந்தாங்க. சண்டை ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான். நீ முதல்ல ஆரம்பி, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். ஆனால் ஒப்பந்தம் வந்து அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு என்றால் இங்கே இஸ்ரேலுடைய பங்களிப்பு என்ன? இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒப்பந்தங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. இப்போ இன்றைக்கி ஈரான் என்ன முடிவாக சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ட்ரம்பும் நெதன்யாவும் சேர்ந்து ப்ளே பண்ணுறாங்க. இதை வந்து ரகசிய கூட்டணி வைத்து ஈரானை இந்த ஒப்பந்தத்தில் சிக்க வைத்து அவங்க காரியத்தை சாதிக்க நினைக்கிறாங்க. என்ன காரியத்தை சாதிக்க நினைக்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஹார்மோஸ் மூடப்பட்டதுனால எல்லாருக்கும் பிரச்சனை. பல்வேறு நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்க முடியல. 5 மடங்கு கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட இருப்பு குறைந்துக்கிட்டே வருது. அவங்களுடைய ஒரு கேலன் பெட்ரோல் வந்து இன்றைக்கி வந்து $5 தொட்டு விட்டது. அது $3 தான் இருந்துச்சு. அப்போ அமெரிக்காவிலே கையிருப்பு குறைந்து போச்சு. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தை தடுக்க வேண்டிய நிர்பந்தம் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, போர் நிறுத்தத்துக்கு வர்றாரு. போர் நிறுத்தம் என்று அறிவித்த உடனே டக்குன்னு கச்சா எண்ணெய் விலை குறையுது. இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஒப்பந்தம் மூலமாக கச்சா எண்ணெய் விலை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ட்ரம்புக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரேடியாக ஈரானுக்கு ஃபேவர் பண்ணவும் ட்ரம்புக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன மாதிரி ப்ளே பண்ணுறாங்கன்னா, நெதன்யாவை வச்சு ஒரு பக்கம் ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. இந்த ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி வந்து ஈரான் சொல்லுது, நீங்கள் இப்படி இருந்தால் நாங்கள் வந்து திருப்பி ஹார்மோஸை மூடுவோம். நீங்கள் இந்த பேச்சின் ஆரம்பத்தில் கூட சொன்னீங்க, மீண்டும் ஹார்மோஸ் மூடப்படுகிறதா அப்படின்னு. காரணம் என்ன? லெபனான் விஷயத்தில் இஸ்ரேல் இப்படி ஒரு முடிவெடுத்தால் நாங்கள் ஹார்மோஸை திறக்க மாட்டோம். இந்த ஒப்பந்தத்தில் லெபனானும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒப்பந்தம் 14 அம்ச ஒப்பந்தங்களில் ஒரு டெம்பரவரியாக போடப்பட்ட தீர்மானங்களில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையும் தீர்க்கப்படணும்னு இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, லெபனான் என்பது வேற நாடு, ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே இருக்கின்ற ஹிஸ்புல்லா என்பது வேறு, ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை, அது இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு அந்த பிரச்சனையை திசை திருப்புறாங்க. இதுக்கு ஈரான் ஒத்துக்கல. இப்போ சிக்கல் எங்கன்னா, இந்த ஒப்பந்தம் நடக்குமா? முழுமையான ஒப்பந்தம் இந்த 60 நாளில் போடப்படணும். ஏன்னா இந்த 14 அம்ச திட்டங்களுள் முக்கியமானது ஒன்று என்னென்னா, 60 நாட்களுக்குள் ஒரு நிரந்தர ஒப்பந்தம் போடப்படணும். இப்போ வெர்சாயில் வச்சு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் ஒரு டெம்பரவரியாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, அதில் முக்கியமான சரத்து இன்னும் 60 நாட்களுக்குள் ஒரு நிரந்தர ஒப்பந்தம் போடப்படணும். அப்போ அது இங்கே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கே, 60 நாட்கள் அந்த ஒப்பந்தம் நடக்கலைன்னா அப்போ மீண்டும் மறுபடியும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு முடிவு வந்து மீண்டும் ஒரு மோசமான இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இஸ்ரேல் தான். இல்லை, கையெழுத்திட்டு ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அடுத்த ஒரு இல்லை. என்ன காரணம்னா பாருங்களேன், திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, 2 ஒப்பந்தம் போடக்கூடியவர்களுக்கும் இடையே ஒரு நம்பகத்தன்மை இல்லை, ஒரு அட்மோஸ்ட் குட் ஃபேத் இருக்கணும் இல்லை. இப்போ நானும் நீங்களும் ஒப்பந்தம் போடணும்னா முதல் கண்டிஷனே நீங்கள் என்ன நம்பணும், நான் உங்களை நம்பணும். இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நம்பிக்கையே இல்லைன்னா நம்ம ஒப்பந்தம் எப்படி இருக்கும்? அப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை, அமெரிக்கா ஈரானை நம்ப தயாராக இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தம் தேவையாக இருக்கிறது. இப்போ இதுதான் பிரச்சனையே. நம்ப தயாராக இல்லாத 2 கூட்டாளிகள் ஒப்பந்தம் போட்டால் என்ன நடக்குங்கிறது தான் இது. சரி, பரவாயில்லை, உலகத்திற்காக, உலக நாடுகளுடைய சாக்ரிஃபைஸ்க்காக இந்த ஒப்பந்தம் போடுவதற்கு 2 நாடுகளும் தயாராக வந்துட்டாங்க. ஏன்னா ஈரானுக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கச்சா எண்ணெய் ரிசர்வையர் அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி அவர்களுடைய கார்க் ஐலண்டில்
அவர்கள் கச்சா எண்ணெய் இருப்பு என்பது கூடிக்கிட்டே இருக்குது. அவங்க விற்கலை, இப்போ அவங்க அதையும் விற்கணும். இப்போது இந்த 14 அம்ச திட்டங்களில் முக்கியமானது, இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெய் யாருக்கு வேணாலும் விற்கலாம், அது ஒரு முக்கியமானது. அப்போ அவர்களுக்கு அந்நிய செலவாணி வேண்டும். இப்போது இந்தியாவே பார்த்தீங்கன்னா தினம் தினம் ரஷ்யாவிடமிருந்து 26 லட்சம் பேரல் வாங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அதிகம். சராசரியாக நம்ம வந்து இந்த 26 லட்சம் பேரலை பிரித்து வாங்கணும். ஈரானிடம் வாங்கணும். ஈரானிடம் மட்டும் தினமும் 6 லட்சம் பேரல் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ரஷ்யாவிடம் மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப நமக்கு வந்து தேக்கம் ஏற்படுது. சவுதியில் சவுதி அரேபியாவுக்கு வாங்கணும், கத்தாரில் வாங்கணும். இப்போ இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஹார்மோஸ் திறந்தால் தான் சாத்தியம். ஆமாம். இப்படி பல்வேறு நாடுகளுக்கு இந்த ஹார்மோஸ் திறக்கப்படணும். இந்த நிர்பந்தத்திற்காகத்தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. அது ஒன்றும் நியாயமானது தான், ஏன்னா உலகத்துக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஆனால் எங்கே ப்ராப்ளம் என்றால் இஸ்ரேல் இதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்காங்க. இது உலக நாடுகள் சொல்கிறாங்க, அமெரிக்காவோட இடைஞ்சலாக இருக்காங்க. இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் நிரந்தர ஒப்பந்தம் நடக்குமாங்கிற ஒரு கேள்வியை இஸ்ரேலால் இன்றைக்கி வந்து ஒரு சிக்கலாக இருக்கிறது. இதுக்கு அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் மறுபடியும் கோவப்படுறார். என்ன பண்ணுறாரு, நீ ஏன் இஸ்ரேலை பார்க்குறீங்க, நான் தானே ஒப்பந்தம் போடுறேன், இப்போ நீ மறுபடியும் மூடிட்டா நான் வந்து திருப்பி அவருக்கு இயல்பாக இருக்கின்ற அந்த கோபம் இப்படி தான் வெளிப்படும். இல்லை, அந்த கோபத்தை அவர் இஸ்ரேல் மீது தான் காட்டணும், அதான் நியாயமானதும் கூட. இப்போ நீங்கள் ஆனால் மீண்டும் அவர் தடித்த ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துறாரு. சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்க, இப்போ கோபம் யார் மேலே வரணும்? இப்போ நானும் நீங்களும் அக்ரிமெண்ட் போடுறோம், ஒப்பந்தம் போடும்போது இன்னொருத்தர் வந்து இடைஞ்சல் பண்ணால் கோபம் அவர் மேலே தான் திரும்பணும். ஆனால் கோபம் ஏன் மேலே திரும்புது உங்களுக்கு? அவன் கத்திட்டு போகிறான், அவன் சொல்லிட்டு போகிறான், நம்ம ஒப்பந்தம் போட்டுக்குவோம், அவன் டிஸ்டர்ப் பண்ணால் என்ன? அப்போ நீங்கள் அவனை கண்டுக்க மாட்டேன்றீங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்த தெளிவாக புரியுதுன்னா, ஈரானே தெளிவாக சொல்கிறாங்கன்னா, இது வந்து 2 பேரும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணுறாங்க. நீ ஒப்பந்தம் போடுற மாதிரி போடு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். அப்போ இந்த ஒப்பந்தத்தில் ஒரு மீனிங் இல்லை, ஒரு டிப்ளமசி இல்லை. அப்போ இந்த ஒப்பந்தத்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ ஈரானுக்குமே இந்த ஒப்பந்தம் தேவைதான், ஏன்னா அவர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தம் தேவைதான். ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த ஒப்பந்தம் முடியும் வரையாவது காத்திருக்கல. இந்த ஒப்பந்தம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நம்ம செய்கிறத செஞ்சுக்கலாம், இல்லை, அவங்களால காத்திருக்க முடியல. என்ன காரணம் என்றால், ஒருவேளை ஒப்பந்தம் போட்டு விட்டால் அமெரிக்கா முழுமையாக சரணடைந்து விடுமோ? ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, 2015 அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமாவுக்கும் ஈரானுக்கும் இது போன்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் எப்படின்னா, இந்த ஒரு பொருளாதார ரீதியான ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தம் போட்டது இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி அடைந்தது. அப்போது ஏன்னா கடந்த காலங்களில் 79 மிகப்பெரிய பொருளாதார தடை விதிக்கப்பட்ட சூழலில் 2015 பராக் ஒபாமா தான் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணார். இதே நெதன்யாகு தான் அப்போ பிரதமராக இருந்தார். இதே பெஞ்சமின் நெதன்யாகு அப்போ இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தார். அவர் பராக் ஒபாமாவை பெரிய அளவில் எதிர்த்து பேசினார். அது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் வந்தது. ஒபாமாவே வந்து நெதன்யாவை பற்றி நான் அமெரிக்க ஜனாதிபதி என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு இருந்தது. இப்போது ட்ரம்ப் அப்படி இல்லை. ட்ரம்ப் வந்து இஸ்ரேலோட நெருங்கிய கூட்டாளி. சொல்லப்போனால் யூத கம்யூனிட்டியோட நெருங்கிய தொடர்புடையவர் ட்ரம்ப். அவருடைய மருமகனே யூதர் தான், அவருடைய மனைவியே யூதர் தான். ஏற்கனவே அந்த அவர்களோடு பல்வேறு வகையில் நெருங்கினது நம்ம பேசியிருக்கோம், குடும்ப ரீதியான உறவுகளும் இருக்கு. ஆனால் இப்படி ஒப்பந்தம் போட்ட உடனே ட்ரம்பை வந்து இன்னைக்கு நெதன்யாகு அதிருப்தியாக திட்டார். எப்படி வந்து பராக் ஒபாமா வந்து பேசினாரோ அதே போன்று செய்திகளை இஸ்ரேல் பத்திரிகைகள் இன்னைக்கு ட்ரம்பை பற்றி எழுதுகிறாங்க. ஆனால் நியாயமாக வந்து ட்ரம்புக்கு யார் மேலே கோபம் வரணும்? இஸ்ரேல் மேலேயும் இஸ்ரேலுடைய அந்த பத்திரிகைகள் மேலேயும் கோபம் வரணும். ஆனால் இவர் வந்து நெதன்யாகு தட்டி கொடுக்குறார். நெதன்யாகு அறிவாளி, நெதன்யாகு வந்து ஒரு நேர்மையானவர், பெரிய அரசியல் சாணக்கியர், அவருக்கு கோபம் வந்துடுச்சு, அது கொஞ்சம் யோசிக்கணும், இப்படி தட்டி கொடுக்குறார். இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் அப்போ எந்த அளவிற்கு வந்து இஸ்ரேலுடைய அந்த சதிவலைக்குள் ட்ரம்ப் சிக்கி இருக்கிறார், அது முக்கியம். அது என்ன மாதிரியான சதிவலைங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம். நம்ம பல்வேறு சதிவலைகளுக்குள் ட்ரம்ப் சிக்கி இருக்கிறாருன்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போ இப்போ இன்னைக்கு நெதன்யாகு கோவப்படுறத கூட கூழ்படுத்துகிற வேலையை ட்ரம்ப் செய்கிறார். அடிப்படையில் ட்ரம்ப் அந்த மாதிரியான ஆள் இல்லை. ஒரு கோவம் வந்தால் எப்படி கோவப்பட்டு பேசுவாருன்னு தெரியும், பின்விளைகளை யோசிக்காம பேசக்கூடியவர். அவரே வந்து நெதன்யாவை கூழ்படுத்துறார். அப்போ ஒப்பந்தம் நடக்காம ஈரான் மேலே கோவப்படுறார். ஈரான் வந்து
திருப்பி ஹார்மோஸ் மூடுனா நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கோம். ஏன்னா நீங்கள் தான் இப்போ பேசுனீங்க, வெர்சாயில வச்சு ஒரு 14 அம்ச திட்டங்களை பேசியிருக்கீங்க. அதை தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி சுவிட்சர்லாண்டில் அப்பாஸ் யாராக்கியும் ஜேடி வான்ஸுடைய குழுவினரும் உட்கார்ந்து அதை எப்படி கொண்டுட்டு போகிறது, எப்படி அந்த ஒப்பந்தத்தை இறுதி ஒப்பந்தத்தை வந்து முழுமையடைய வைப்பது பற்றி பேசி அதில் வந்து முன்னேற்றம் இருக்குதுன்னு 2 பேருமே சொல்கிறாங்க ஒரு பக்கம். அப்போ நீங்கள் வந்து இல்லை நீ வந்து இப்போ ஹார்மோஸ் எதுக்கு மூடணும் அப்படின்னு, நான் தான் ஒப்பந்தம் போடாச்சே அப்படின்றாரு. அந்த 14 அம்ச திட்டங்களுள் லெபனான் இருக்கா இல்லையா? அந்த 14 அம்ச அந்த நிபந்தனைகளுக்குள் லெபனான்லேருந்து இஸ்ரேல் படை பின்வாங்க வேண்டும் என்று இருக்கா இல்லையா? அதை நீங்கள் எடுக்காமல் எப்படி நாங்கள் இருப்போம்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே எப்படின்னா ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அப்போ ட்ரம்புடைய வார்த்தையில் உண்மைத்தன்மை இல்லை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்போ இந்த வெறும் ஒப்பந்தம் மூலமாக ஈரானை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, அல்லது ஹார்மோஸை திறக்க வைக்க நினைக்கிறாங்க. உலக நாடுகளுடைய கண்டனத்தை விட்டு அமெரிக்கா தப்பிக்க நினைக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கின்ற கச்சா எண்ணெய் பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையிலே பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கல. ஈரான் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்கிற திட்டம் இருக்குது. இன்னைக்கு இந்த 14 அம்ச திட்டங்களில் ஒன்றாக இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற ஈரானுடைய சொத்துக்கள், இப்போ இந்த 40 வருஷ பொருளாதார தடையின் காரணமாக ஈரானுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட $100 மில்லியன் எல்லா இடங்களிலும் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் வங்கி உட்பட பல்வேறு இடங்களில் வந்து அப்படி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 79 வரைக்கும் இருந்த சொத்துக்கள் எல்லாம் வெளிநாடுகளில் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமெரிக்காவுடைய பொருளாதார தடையின் காரணமாக இன்றைக்கி அது இந்தியாவில் கூட இருக்குது. சொத்துக்கள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து விடுவிக்கணுங்கிறது இந்த இந்த நிபந்தனைகளில் ஒன்று. அதை ட்ரம்ப் ஏற்றுக்கிட்டார். அப்போ இதெல்லாம் வந்து நடந்து விட்டால் அப்போ ஈரானுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிரும். ஏற்கனவே வந்து $800 பில்லியன் எங்களுக்கு வந்து இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டதனால் ஏற்பட்டு இருக்கின்ற இழப்புகளை அமெரிக்கா சரி செய்யணுங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ ஈரானுடைய வளர்ச்சி அடைந்து விட்டால் நமக்கு இன்னும் பாதகமாக தான் ஆகும்னு இஸ்ரேல் நினைக்குது. இப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கின்ற பல செனட்டர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. வருடம் $5 மில்லியன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. $5 மில்லியன் இலவசமாக ஒரு மானியமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அதுதான் சொல்கிறேன். அப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்னென்னா, அந்த அளவிற்கு இஸ்ரேலுடைய பிடிகள் அமெரிக்கா இருக்கிறது. இஸ்ரேலுடைய திட்டங்களுக்கு அடிபணிகின்ற வேலையை அமெரிக்கா செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நிர்பந்தம் என்பது இந்த இந்த ஒப்பந்தம் நடக்கணும், இந்த வெர்சாயில் பேசின பிரகாரம் இங்கே சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் பேசி முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தாலும், ஆனால் உண்மையான ஆர்வம் எங்கே இருக்குன்னா இஸ்ரேலுடைய திட்டங்களில் தான் இருக்கிறது. அதில் முக்கியமானது நீங்கள் கேட்குற மாதிரி லெபனானை விட மாட்டேன்றாங்க. ஏன் லெபனானை விட மாட்டேன்றாங்க? அவர்களுக்கு இடம் வேணும், நிலப்பரப்பை விரிவுபடுத்தணும், அது கிரேட்டர் இஸ்ரேல் நோக்கி போகுது. 1967 யுத்தம் நடந்தது. அந்த 6 நாடுகள் யுத்தம், சவுதி அரேபியா உட்பட, சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து, கத்தார் எல்லாம் சேர்ந்து தான் இஸ்ரேலோட சண்டை போட்டாங்க. 7 நாட்கள் தான் நடந்துச்சு. அமெரிக்கா வந்து யுத்தம் செய்து அந்த ஒரு யுத்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அப்பொழுது இஸ்ரேல் பிடிக்கப்பட்ட பகுதிகளை இன்றைக்கி வரைக்கும் விடுவிக்கலையே. மேற்கு கரை அப்பொழுது தான் பிடிக்கப்பட்டது. அப்பொழுது தான் சிரியாவுடைய பல பகுதிகள் எங்களுடைய பகுதின்னு இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஹெப்ரானை பிடித்தது அப்பொழுது தான், ஹெரிகோவை பிடித்தது அப்பொழுது தான். பெரும்பாலான நிலப்பரப்புகளை 67 பிடிச்சாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு திருப்பி கொடுக்கல, சிரியாவுக்கு திருப்பி கொடுக்கல, எகிப்துக்கு திருப்பி கொடுக்கல. அதே போன்று லெபனானையும் திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இந்த இடத்தை விரிவுபடுத்தி அதை அகன்ற இஸ்ரேலாக மாற்றுகின்ற திட்டத்தை இஸ்ரேல் வைத்திருக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கும் தெரியும், ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும். இது மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கைன்னு வைங்களேன். அந்த இடத்தை இப்போ வந்து ஈரான் திருப்பி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. கடந்த காலங்களில் 67 யுத்தம் நடக்கும்போது ஈரான் யுத்தத்துக்கு வரல. இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்குமான சண்டையில் அப்பொழுது ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது ஈரானுக்கு தான் சண்டை. ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 67 செஞ்சது மாதிரி நாங்கள் விட முடியாது. அப்போ அரபு நாடுகள் விட்டாங்க, நாங்கள் விட மாட்டோம். தெற்கு லெபனானை விட்டு இந்த படைகள் வெளியே போகணும், முழுமையாக வந்து இந்த சண்டை நிறுத்தப்படணும், நியாயமாக கேட்குறாங்க. அதற்கு காரணம் தன் மொழி மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுதான் யாருக்கு? இஸ்ரேலுக்கு தானே. ஆமாம். அப்போ
அப்போ இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த வடக்கு இஸ்ரேலை ஒட்டி தான் தெற்கு லெபனான் இருக்கிறது. தெற்கு லெபனான் ஒரு பெரும்பாலான பகுதிகளை ஹிஸ்புல்லாவுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. அந்த தெற்கு லெபனான் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை விரட்டி விட்டால் நமக்கு பாதுகாப்புக்கு பெட்டர்னு நினைக்கிறாங்க. அந்த முழுவதும் பகுதி, ஏன்னா தெற்கு லெபனானில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஷியா முஸ்லீம்கள், வடக்கு லெபனானில் பெரும்பாலான இருக்கவர்கள் கிறிஸ்துவர்கள். அதை அவங்க டச் பண்ணலை. இப்போ தெற்கு லெபனானை முழுமதியாக எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அது கொண்டு வந்துட்டா ஹிஸ்புல்லாவை விரட்டிடலான்னு பார்க்குறாங்க. எப்படி பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு இன்றைக்கி ஹமாஸ் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருக்குதோ, அது மாதிரி இந்த தெற்கு லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா விரட்டி அடிக்கப்பட்டு அது சிரியாவையும் தாண்டி போயிடணும், அல்லது வடக்கு இஸ்ரேல் பக்கம் போயிடலாம், வடக்கு லெபனான் பக்கம் போயிடட்டும், அது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கக்கூடியது. ஆமாம், அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா வேறு நாங்கள் வேறு அல்ல, அப்போ நாங்கள் அதையும் சேர்த்து தான் பேசணும். இந்த ஒப்பந்தம் முழுமையாக முடிவடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்ம பேசிட்டு தானே செய்ய முடியுன்றாங்க. அமெரிக்கா கோவப்படுறாங்க. ஒப்பந்தம் உனக்கு எனக்கும் தான், இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்திலே வரல, நியாயப்படி அவனும் வந்திருக்கணும். நியாயமாக வந்திருந்தால் இஸ்ரேலும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும்.